கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, வேதாகம செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால் கர்த்தருடைய செய்திக்காக ஒப்பு கொடுத்தல், கமிட்மெண்ட். நாம் தேவ சமூகத்திலே நம்மை முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் என எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நம் எல்லோருக்குமே முன்மாதிரியாக இருந்தவர், முன்மாதிரியாக இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டவர். நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஜீவ பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்தார். அவர் எந்த விதமாக நம்மிலே அன்பு கூர்ந்திருக்கிறார்? இந்த வசனம் சொல்லுகிறது, நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அந்த அன்பு அகாப்பே அன்பு. அந்த அன்பிற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். அந்த விதமாக நாம் ஒவ்வொருவரும் அந்த அன்பிலே நடக்க வேண்டுமா? அதற்காக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அடிச்சுவடையை விட்டு கடந்து சென்றிருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளா இருப்பது எப்படி? இயேசுவையே தேவன் நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறாரே. மற்ற காரியங்கள், இந்த உலக பிரகாரமான காரியங்கள், அதை நினைத்து சிலர் கவலை கொண்டிருக்கிறார்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அவர்களுக்கு நம்பிக்கை வருவதில்லை. இயேசுவையே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். தம்முடைய குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்து நம்மளை அன்பு செலுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் மற்ற காரியங்களே நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதைத்தான் ரோம கிறிஸ்தவர்களுக்கு பவுல் உணர்த்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5-6 வசனங்கள், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஒரே தேவன் தான். அதே போல தேவனுக்கும் நமக்கும் இடையிலே பரிந்து பேசக்கூடியவர், மத்தியஸ்தர், அவரும் ஒருவர் தான். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களிலே விளங்கி வருகிறது. இயேசுவை அல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசுவை அல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை. இயேசுவை அல்லாமல் நாம் தேவனிடத்திலே செல்வதற்கு வேறு வழியே இல்லை. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று இயேசு சுவாமி சொல்லியிருக்கிறார். எனவே அவரை பற்றிக் கொள்ளுங்கள். அவர் கொடுக்கிறதான இந்த இலவசமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களிலே விளங்கி வருகிறது. நமக்காக பிதாவை நோக்கி பரிந்து பேசக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நாம் பாவிகளாக இருக்கிறோம். மீண்டும் பாவத்திலே சில சமயம் விழுகிறோம். நமக்காக பரிதபிக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார்.
1 யோவான் 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசக்கூடியவர். அவர் நீதிபரர். நாம் பாவத்தில் விழுகும்போது இன்று மனம் திரும்ப மாட்டானா, நாளை மனம் திரும்ப மாட்டானா, இந்த ஒரு முறை அவனுக்கு மன்னிப்பை வழங்குவோம் என்று நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவர்தான், வேற பலியே கிடையாது. வேற எந்த ஒரு இரத்தமும் நம்முடைய பாவங்களை கழுவ முடியாது. அதுக்கு அதிகாரம் இல்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்து அவருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் இன்றைக்கு இரட்சிப்பை பெற்றவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த வசனத்தை சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். He is the propitiation for our sin, and not for ours only, but also for the sins of the whole world. உலகம் முழுவதும் இருக்கிறதான ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற பலியாக அவர் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய அவயவங்களாக ஒப்புக்கொடுங்கள். ரோமர் 6வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பயன்படுத்தக்கூடாது. நீதியின் ஆயுதங்களாக அவைகளை பயன்படுத்த வேண்டும். மாம்ச பலவீனத்தின் நிமித்தமாக மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன் என்று பவுல் ரோம கிறிஸ்தவர்களுக்கு எழுதியிருக்கிறார். முன்னே நாம் எப்படி இருந்தோம்? அக்கிரமத்தை நடப்பிக்கும்படியாக அசுத்தத்திற்கும் பலவிதமான மோசமான இச்சை ரோகங்களுக்கு நாம் அவைகளை ஒப்பு கொடுத்து இருந்தோம். இப்பொழுதோ பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நீதிக்கு அடிமையானவர்களாக இருக்க வேண்டும். முன்னே நாம் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். ரோமர் 6வது அதிகாரம் 17-18 வசனங்கள். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். பாவம் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது. பாவத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தோம். பாவம் நம்மை ஆட்சி செய்தது. ஆனால் இப்பொழுது பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த உபதேச சட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிந்தோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமான ஒன்றாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிந்தோம். இப்பொழுது நாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். 18வது வசனம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். அதிலிருந்து விடுதலையாகி விட்டோம். இப்பொழுது நாம் நீதிக்கு அடிமையானவர்கள். எதற்கு அடிமைகளாக இருக்கின்றீர்கள்? பாவத்திற்கா அல்லது நீதிக்கா? You were delivered and being made free from sin. You became the servant of righteousness. இப்பொழுது நீங்கள் நீதிக்கு அடிமையானவர்கள். பாவம் ஒருபோதும் நம்மை ஆட்சி செய்ய அனுமதியாதிருங்கள்.
ரோமர் 6:22 வாசிக்கிறோம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அனைவருக்கும் நித்திய ஜீவன் கொடுப்பதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நாம் இப்பொழுது பாவத்துக்கு அடிமைகள் அல்ல, தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். தேவனுக்கு அடிமைகள் ஆனதினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் கர்த்தரோடு இசைந்தவர்களாக நாம் வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தீர்களா? இயேசு கிறிஸ்து தம்மை ஜீவ வழியாக ஒப்பு கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்தார். அதே போல நீங்களும் அவரிலே அன்பு கூற வேண்டும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம எல்லாம் அவர் நேசித்தபடினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். வானத்திலிருந்து வந்தார் நம்மை மீட்கும்படியாக. மனிதனோடு மனிதனாக வாழ்ந்தார். அவருக்கும் போராட்டங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டார். தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு நீங்கள் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த விதமாக அந்த அன்பிலே நாம் நிலைத்திருந்து பாவத்துக்கு விலகினவர்களாக, நீதிக்குரிய ஆயுதங்களை தரித்தவர்களாக நாம் வாழும்போது தேவனுடைய ஆசீர்வாதமான கரம் நம்மோடு கூட இருக்கும். அந்த விதமான சிந்தையிலே உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுங்கள். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது தேவனுடைய அன்பு உங்களிலே நிலைத்திருக்கும். மூன்றாவது, பவுலுடைய எச்சரிப்பை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே பவுலுடைய எச்சரிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். புறஜாதிகள் வீணான சிந்தையிலே நடந்து வீணர்களாக போய்கொண்டிருக்கிறார்கள். நினைத்தபடியெல்லாம் வாழ ஆரம்பிப்பார்கள். தங்களுக்காகவே ஒரு வழியை ஏற்படுத்திக் கொள்வார்கள். எந்த விதமான போதனைகள் இல்லை, பயபக்திகள் இல்லை. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அதைத்தான் பவுல் இங்கே உணர்த்துகிறார். சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், எச்சரிக்கிறார். கர்த்தருக்குள்ளாக நம்மை எச்சரிக்கிறார். கர்த்தருக்குள்ளாக இருக்கக்கூடிய சகோதரனே, சகோதரியே, அருமையான பெற்றோரே, வாலிபனே, இந்த வசனத்தை சற்று உற்று நோக்கி பாருங்கள். கர்த்தருக்குள்ளாக சாட்சியாக நம்மை எச்சரித்து சொல்லுகிறார். மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்க. இதுவரைக்கும் நாம் நடந்தோம், ஆனால் இனி நாம் அந்த விதமாக நடக்கக்கூடாது. அவங்க எல்லாம் நித்திய அழிவாக தண்டனை அடைவார்கள். நாம் நித்திய ஜீவனை பெறப்போகிறோம். எனவே அவர்களைப் போல நாமும் வீணான சிந்தையிலே நடக்கக்கூடாது. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள். கர்த்தர் பரிசுத்தர். அதே போல நாம் பரிசுத்தவான்களாக தொடர்ந்து ஜீவனம் பண்ண வேண்டும். எபேசியர் 4வது அதிகாரம் 18-19 வசனங்கள், அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். யார்? புறஜாதி மக்கள், தேவனை அறியாதவர்கள். அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தின் நிமித்தமாக அறியாமையிலே
தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக இருக்கிறார்கள். தேவனுக்கு அவர்களுக்கு வெகு தூரம். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? சம்பந்தமே இல்லை. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது? சம்பந்தமே இல்லை. அந்த விதமாக அவர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள். உணர்வில்லாதவர்களாய், கொஞ்சம் கூட உணர்வு என்பதே இல்லை. மிருகங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அறியாமை, சகலவித அசுத்தங்களையே ஆவலோட நடப்பிக்கும்படி சோதம் குமாரா நாட்டிலே எப்படி ஜனங்கள் வாழ்ந்தார்களோ, நோவாவுடைய காலத்திலே ஜனங்கள் எல்லாரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டுமாக உணராது இருந்தார்கள். அந்த விதமாக சகல விதமான அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படுவது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக இருக்கிறார்கள். புத்தியிலே அந்தகாரப்பட்டிருக்கிறார்கள். இருதய கடினம் உள்ளதாக இருக்கிறது. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்திற்கே அவருடைய இருதயம் செவி கொடுக்கவில்லை. அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இவ்வுலகத்தின் அதிபதியாகிய பிசாசு அவர்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அவர்களை பார்க்க முடியாது, சத்தியத்தை கேட்க முடியாது. எனவே வேதம் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் காது இருந்தும் அவர்கள் கேளாதவர்களாக இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக இருக்கிறார்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 20-21 வசனங்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நாம் இயேசுவை எந்த விதமாக நாம் கற்றுக்கொண்டோம்? இந்த விதமாகவா, புறஜாதிகள் கற்றுக்கொண்ட விதமாகவா? இல்லை என்பதை உணர்த்துகிறார். இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. You heard him and were taught by him as the truth in Jesus. ஒவ்வொருவருமே சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அருமையான சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரே சுவிசேஷம். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக அடக்கம் செய்யப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படிந்தோம். இந்த சுவிசேஷம் இயேசுவின் இடத்திலிருந்து வந்த சத்தியம். நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் பிரசியுங்கள் என்று சீஷர்களை அனுப்பினார். அவர்கள் இயேசுவினுடைய சத்தியத்தை சொன்னார்கள். அந்த சத்தியத்தின்படியே அவரால் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எபேசு சபையும் அந்த விதமாக போதிக்கப்பட்டது. அந்த விதமாக அவர்கள் போதனையிலே வளர்ந்தார்கள். புறஜாதியினுடைய போதனைகளே அவர்கள் ஒருபோதும் கற்றுக்கொள்ளவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதைத்தான் இங்கே உணர்த்துகிறார். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். ஆகையினாலே கிறிஸ்துவை அவர்கள் பற்றி கொண்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளும் போது நிலையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். 4வது காரியம், நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நாம் நம்மை முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். பழுதற்ற பலியாக கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்தார் அல்லவா? நீங்களும் நானும் அந்த விதமாக நாம் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எபிரேயர் 9வது அதிகாரம், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார். பாவம் அறியாதவராக இருந்தார். அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அவருடைய அந்த ஒப்பு கொடுத்தல் எவ்வளவு சிறப்பானது.
பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரிகளை சுத்தி இருப்பது எவ்வளவு நிச்சயம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்மை மீட்கத்தக்கதாக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும். நாம் நித்திய வாழ்வை பெற வேண்டும். தேவனுடைய அந்த உன்னதமான திட்டத்திலே நாம் இணைய வேண்டும். நீங்களும் நானும் அவ்விதமாக தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 19வது வசனம், ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மை உள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். Wherefore let them that suffer according to the will of God commit their souls to him in well doing as unto a faithful creator. உண்மை உள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுங்கள் உங்களுடைய ஆத்துமாக்களை. தேவனுடைய சித்தத்தின்படியே நமக்கு பாடுகள் வருகிறது. பாடுகள் வெளியே தான் நாம் பரலோகத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். ஒவ்வொருவரும் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே நமக்கு வரக்கூடிய பாடுகளோடு தான் நாம் இயேசுவை பின்தொடர வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கான சுவிசேஷ பணியாக இருக்கிறது. நாம் நன்மை செய்வதனாலே அறியாமையில் உள்ள ஜனங்களை அடக்குவது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். எல்லோருக்காக, பாவிகளுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். நீதிமான்களுக்காக அல்ல, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். எனவே நாமும் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? இயேசுவுக்கு நீங்கள் உங்களை முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்றைக்கு இருந்த சீஷர்கள் தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்த அவர்கள் உலகமெங்கிலும் கடந்து சென்றார்கள். அன்றைக்கு சுவிசேஷ பணி அவ்வளவு தீவிரமாக அறிவிக்கப்பட்டது. தங்களுடைய பிராணனையே அவர்கள் பெரிதாக கருதவில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் 25-26 வசனங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனை ஒப்பு கொடுத்து துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாயிருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களோடு கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது என மூப்பர்கள் தீர்மானம் செய்கிறார்கள். எருசலேம் சபையிலே அந்தியோக்கியா பட்டணத்திற்கு பவுல் பர்னபாவை அனுப்பும்படியாக முடிவு செய்கிறார்கள். இந்த பவுல் பர்னபாவை பற்றி அவர்களே சொல்கிறார்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுத்து துணிந்தவர்கள். உயிரையே ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். உயிரே போனாலும் பரவாயில்ல, நாங்கள் கர்த்தருக்காக வேலை செய்வோம். எனவேதான் பவுல் எழுதியிருக்கிறார், நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். அந்த சந்தோஷத்திலே அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்க துணிந்தார்கள். இந்த துணிவு எல்லாருக்கும் வருமா? இன்றைக்கு நீங்கள் எவ்விதமாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? தோமா நம்ம இந்திய தேசத்திற்கு வந்திருக்கிறார். பிராணனையும் அவர் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்காக ஜீவனையும் அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். ஜீவனை அவர்கள் பெரிதாக கருதவில்லை. அப்படி இருப்பார்கள் என்றால்
அவர்கள் ஓடி ஒளிந்திருப்பார்கள். அவர்கள் ஒளியவில்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொன்னதைப் போல உறுதி உள்ளவர்களாக இருந்து போராடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அவ்விதமாக உறுதி உள்ளவர்களாக இருக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். மக்கதோனியா சபையாரை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். முதலாவது கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள், பின்பதாக எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அந்த மக்கதோனியா சபையார்கள் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தார்கள். பயங்கரமான கஷ்டகாலம். ஆனால் ஊழியத்தை நேசித்தார்கள். தேவனுடைய உன்னதமான பணிக்காக கர்த்தருக்கு தங்களை முழுவதுமாக அர்ப்பணம் செய்தார்கள். நிறைய கொடுத்து தாங்கினார்கள். இவர்களையும் நேசித்தார்கள், அப்போஸ்தலர்களையும் நேசித்தார்கள். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். முதலாவது கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள், பின்பதாக அப்போஸ்தலர்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். எவ்வளவு அருமையான ஒரு சபை என்று பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் நீங்கள் நேசிக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறார்கள். திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு எல்லா நன்மைகளிலுமே பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என வேதம் போதிக்கிறது. ஆக கர்த்தருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும், ஊழியர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இந்த விதமாக தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்த சபையார் தான் மக்கதோனியா சபையார். நீங்கள் உங்களை அந்த விதமாக ஒப்பு கொடுத்திருக்கின்றீர்களா? அவ்விதமாக ஒப்பு கொடுங்கள். கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாக ஜீவ பலியாக தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுத்தார். உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய அவயவங்களாக ஒப்பு கொடுங்கள். பவுலுடைய எச்சரிப்பு, மற்ற புறஜாதியார் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் நடவாதிருங்கள் என்று சொல்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? பழுதற்ற பலியாக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்ததைப் போல நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பர்னபா, பவுல் தங்களுடைய பிராணனையும் கருதாமல் ஒப்பு கொடுத்தார்கள். மக்கதோனியா சபையார் தேவனுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் உதவியாக ஒப்பு கொடுத்தார்கள். நீங்களும் அவ்விதமாக ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய சமூகம் உங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் உம்முடைய சமூகத்தில் அவர்கள் தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து உம்மால் வரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பிதாவாகிய தேவன் அவர்களை கரம்பிடித்து வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமேன். அன்பு நண்பரே, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். Dear friends, present your members as servants to righteousness for sanctification. Amen. எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. அனதர் நம்பர் 6379350509. இமெயில் அட்ரஸ் arjunandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.